ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சாஃப்டான நெய் மைசூர் பாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத. கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், கடலை மாவு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிடலாம். வறுத்த கடலை மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா சளிச்சிடணும். இதை இப்போ நம்ம கடலை மாவு எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளும் அளக்கணும். மைசூர் பாக்கு வந்து எப்பயுமே நம்ம கரெக்டான அளவில் அளந்தோம் அப்படின்னா சூப்பராக வரும். நம்ம கடலை மாவு அளந்தோம்ல அதே கப்பால் 1 கப்பு எண்ணெய், 1/2 கப் அளவுக்கு நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இல்லை, லைட்டாக வெதும்பலாக வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ 1 கப் அளவுக்கு மட்டும் இந்த மாவில் சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவு எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு சீனி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் அது ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்குன்றதுனால நான் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இது வந்து நல்லா சீனியெல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வரணும். ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கலந்து வச்சுருக்க மாவை வந்து சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போது கரெக்டாக வந்து வந்துச்சு ஒரு கம்பிப்பதம். மைசூர் பாக்கில் வந்து இந்த பாகு பதம் தான் கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து கரெக்டாக இருந்துச்சுனாவே மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம இதில் வந்து கலந்து வச்ச மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது வந்து நல்லா கெட்டியாயிரும். கெட்டியாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன்ல நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே 1 கப்பு வந்து இந்த மாவில் சேர்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற 1/2 கப்பில் இப்போ ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் திரும்ப அதே இதில் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக வந்து 1/2 கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுக்கணும். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய்யிலே கூட செஞ்சுக்கலாம். இல்லை எண்ணெயிலே கூட நீங்கள் ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே வலித்து நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை பீஸ் போடணும். ரெடி பண்ண மைசூர் பாக்கை இந்த மாதிரி ட்ரேயில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஃபுல்லாக மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா ஆற வைக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம இதை நல்லா ஆற வைக்கணும். 1/2 மணி நேரம் கழித்து வந்து இதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா செட் ஆகியிருக்கு. கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக கட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிரும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள். கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.